Hello students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல exercise 3.12 ஓட question number 7 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான playlist உங்களுக்கு descriptionல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Music is being played in two opposite galleries with a certain group of people. In the first gallery, a group of 4 singers were singing, and the second gallery, 9 singers were singing. The two galleries are separated by the distance of 70 meters. Where should a person stand for hearing the same intensity of the singer's voice? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. கேலரி அப்படின்றது வந்து ஒரு 2 குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புளும் 70 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இவங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர். இதில் ஒரு குரூப்பில் 4 பேர் சிங்கர்ஸ் இருக்காங்க, இன்னொரு குரூப்பில் 9 சிங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து இங்கே நின்று இவங்களுடைய பாட்டை வந்து கேட்குறாங்க. இது கேட்கும் போது இன்டென்சிட்டி அப்படின்னு இவங்க ஒரு வேர்டு இங்கே யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த இன்டென்சிட்டிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 பேர் பாடும்போது ஒரு சத்தம் வரும், 9 பேர் பாடும்போது சத்தம் எப்படி இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த 4 பேர் பாடுறது 9 பேர் பாடுறதையும் ஒரே மாதிரியே அவன் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அவன் எங்கே நிற்கிறான் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய கொஷின். ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு புக்கில் வந்து ஹிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து ரேஷியோ ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஹிண்ட்டுன்றதுனால இல்லை உங்களுக்கு கோட் பண்ணல, பட் அதுதான் வந்து லாஜிக் நம்மளுக்கு. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இந்த 70 மீட்டர் வந்து இவன் நிற்கிற இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடுவில் 70 தான் இருக்கு இல்லையா. அப்போ ஒரு பக்கம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு பக்கம் 70 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதாவது அவன் இதுக்கு நேராக நிற்கிறான் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்தால் அந்த டோட்டல் 70ல் இந்த எக்ஸ் போயிடுச்சுன்னா அப்போ மீதி என்ன தான் இருக்கும், 70 மைனஸ் எக்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அவன் 4 குரூப் ஆஃப் பீப்புள்லேருந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், 9 நிற்கிற பீப்புள் கிட்டேருந்து 70 மைனஸ் எக்ஸ் அவனுடைய டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆஸ் பர் ஹிண்ட்டு நம்ம என்ன எழுதணும், ஆக்சுவலாக ரேஷியோ ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி. ஸோ அதை நான் ஜஸ்ட் அந்த ஹிண்ட் வந்து உங்களுக்கு இங்கே எழுதி காமிக்கிறேன். ரேஷியோ ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு, ஷார்ட்டாக எழுதுகிற ரேஷியோ ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க, ஸ்கொயர் ஆஃப் ரேஷியோ ஆஃப், ஸோ ஸ்கொயர் ஆஃப் ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்சஸ். ஓகே, இப்போ இது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். இப்போ இந்த ஹிண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, ரேஷியோ ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி 4 பேர் 9 பேர் அவங்களுடைய ரேஷியோ ஃபஸ்ட்டு கரெக்டாக. ஸோ ரேஷியோ ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்கொயர் ஆஃப் வெளியில் வந்துடணும், ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த 4லேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸ் என்ன, எக்ஸா, அப்போ எக்ஸ் டிவைடட் பை இந்த 9 கீழே இருக்குது. அப்போ 9லேருந்து நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம் டிஸ்டன்ஸ், 70 மைனஸ் எக்ஸ். ஓகேவா, இது உங்களுக்கு புரியுதா பாருங்கள். ரேஷியோ ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி 4 singers to 9 singers ஓட ரேஷியோ ஆன் த லெஃப்ட் சைட் அண்ட் ஸ்கொயர் ஆஃப் ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்சஸ். ஸோ அவங்களுடைய டிஸ்டன்ஸுடைய ரேஷியோவோட ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்கள். உங்களுக்கு இந்த இடம் வரைக்கும் இந்த ஈக்குவேஷனை படித்து எழுதுனது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். இது ஒன்ஸ் புரிஞ்சுதுன்னா இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஸ்டெப் சால்வ் பண்ணுற மாதிரி இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இது ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட்டும் வந்து கேன்சல் ஆகுமா. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இப்போ இந்த பக்கம் நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும் பாருங்கள், 4/9. இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 70 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம், 1/2ன்னு அர்த்தம். ஸோ 2வும் 1/2வும் கேன்சல் ஆகும். இப்போ ரூட்லேருந்து 4 வெளியில் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும், 2 வரும். அதே மாதிரி ரூட்லேருந்து 9 வெளியில் எடுத்திங்கன்னா 3 வரும். ஸோ 2/3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 70 மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டர் இங்கே போகும்போது நியூமரேட்டரில் போகும், இந்த டினாமினேட்டர் மேலே போகும்போது நியூமரேட்டரில் போகும். ஸோ அப்போ இது என்ன ஆகும், 2 × 70 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x. இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 140 மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 3x. ஸோ 140 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2x இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 2x ஆகும். ஸோ 5x. அப்போ 140 ஈக்குவல் டு 5x அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் என்ன தான் வருது, எக்ஸ் வந்து 140 டிவைடட் பை 5. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 28 மீட்டர். ஸோ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் அதாவது எக்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து அவன் தூரமாக நிற்கும் போது எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு, 28 மீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னொன்று என்னது, அப்போது 70 மைனஸ் எக்ஸ். அப்போ 70 மைனஸ் 28 நம்மளுக்கு என்ன வரும், 42 மீட்டர்.
ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்போது, வேர் ஷுட் அ பர்சன் ஸ்டாண்ட் ஹியரிங் த சேம் இன்டென்சிட்டி ஆஃப் த சிங்கர்ஸ் வாய்ஸ் அப்படின்னா, ஸோ அப்போ நீங்கள் என்ன எழுதுறீங்க இதில், தேர்ஃபோர் நான் இங்கே எழுதுகிறேன், தேர்ஃபோர் distance from first gallery or 4 group of members ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. ஸோ distance from first gallery வந்து 28 மீட்டர். அதே மாதிரியே distance from second gallery or 9 group of singers எவ்வளோ, 42 meters. ஸோ இப்போ இதோட நம்மளுடைய 7th sum கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 8th sum பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.